தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் மகிழத்தக்க நிலையில், வரவேற்கத்தக்க நிலையில், தந்தையும் தனையரையும் பாராட்டி மகிழத்தக்க நிலையில் கடந்த 1.5 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம் என்று கூட சொல்லலாம், மிகப்பெரிய பிளவு ஏற்பட்ட நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஒன்றுபட்டு ஒரு கொடியின் கீழ், ஒரு தலைமையின் கீழ், ஒரு நெறிகாட்டுதலின் கீழ் வந்திருக்கிற செய்தி மகிழ்ச்சிக்குரிய, வரவேற்புக்குரிய, பாராட்டுக்குரிய செய்தி. பாட்டாளி சொந்தங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் ஒரு காணொளி போட்டேன். நம்முடைய தமிழ் இன போராளி, சமூக நீதி சமநீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்தம் அருந்தவ புதல்வர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் ஒன்றிய அரசின் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், என்னால் சிறப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவர், இன்னும் சொல்ல வேண்டுமானால் மெய்யான எதிர்க்கட்சி சட்டப்பேரவையிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான். 4 உறுப்பினர்கள் தான். சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில் மொத்தத்தில் 4 உறுப்பினர்கள் தான். ஆனால் சட்டப்பேரவையில் கருத்துக்களை எடுத்து வைக்கிற பொழுது மெய்யான எதிர்க்கட்சியாக திகழ்கிறது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய மருத்துவர் அன்புமணி அவர்களை பல கட்டங்களில் நாம் பாராட்டி இருக்கிறோம். அவருடைய செயற்பாடுகள், குறிப்பாக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பேரிட்டம் புரிந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்கள் அனைவருக்கும் பேரிட்டம் புரிந்த பல்வேறு செயல் திட்டங்களை வரவேற்றிருக்கிறோம், பாராட்டி இருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டிலே வேளாண்மைக்காக, மது ஒழிப்புக்காக, மருத்துவத்துறைக்காக, கல்வித்துறைக்காக எத்தனையோ, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நெய்வேலி நிலக்கரி சுரங்க நிறுவனம் NLC தமிழ்நாட்டு வேளாண் குடிமக்களின் நிலங்களை பறித்தெடுக்கிற அந்த கொடும் நிகழ்வுகளுக்கு எதிரெல்லாம் புரட்சிகரமான குரலை கொடுத்திருக்கிறார், போராடி இருக்கிறார். நாமே வரவேற்றிருக்கிறோம், பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தந்தையும் மகனும் இணைந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பு மழை பொழிந்து ஆனந்த கண்ணீர் சிந்தி ஒன்றுபட்ட குடும்பமாக, அந்த குடும்பம் மட்டுமல்ல, தைலாபுரம் தோட்டத்து குடும்பம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களின் குடும்பங்கள் ஒன்றுபட்டதான அந்த காட்சியை, அந்த செயல் திட்டத்தை வரவேற்றோம், மகிழ்ந்தோம், பாராட்டினோம். ஆனால் இன்றைக்கு, நேற்று ஐயா அவர்கள், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய நீர்ப்பாசன உரிமைகள் குறிப்பு, அது மட்டுமல்ல, வேளாண்மை செயல் திட்டம் குறித்து, மேகதாதுலே காவிரியிலே அணை கட்டப் போகிறார், கட்டிய தீர்வேன் என்கிறார். ஒன்றிய அரசு அவர்கள் பக்கம் இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால், இந்த 2 அகில இந்திய கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வருவோம் என்று கனவு கூட காண முடியாது. ஏதோ 59 ஆண்டுகளுக்கு பிறகு போனா போகிறது என்று தங்களுடைய வலிமை குறைவை பயன்படுத்தி கொண்டு 2 பேராய கட்சிக்காரர்கள், காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் தமிழர்கள் மனநிறைவாக அதை ஏற்கவில்லை, அது வேறு. ஆனால் அங்கே ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, அல்லது ஜனதா தளமாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தில் அவர்கள்தான் ஆளுமைக்கு வர முடியும். அந்த வகையிலே கன்னட மக்களை, கன்னட அரசியல்வாதிகளை அவர்கள் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், எதிரான நிலைப்பாடு எடுக்க மாட்டார்கள். அந்த துணிச்சலில் தான் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர்
டி.கே. சிவக்குமார் அணையை கட்டியே தீர்வேன் என்கிறார். நம்முடைய ஐயா அன்புமணி இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவோடு தஞ்சையிலே சட்டப்பேரவை நகரை ஏற்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு பயண திட்டம் வகுக்கிறீங்க, சரிதான், மக்கள் சந்திப்பு ஏற்கத்தக்கதுதான். ஆனால் அதை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? பூம்புகாரிலிருந்து தொடங்கி பில்லிக்குண்டு வரை செல்ல வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? தலைகீழா திரும்புறீங்க. பில்லிக்குண்டில் இருந்து ஏன் பூம்புகாருக்கு வரீங்க? பூம்புகாரிலே தொடங்கி பில்லிக்குண்டுக்கு போனால் அடுத்த பாய்ச்சல் பில்லிக்குண்டிலிருந்து மேகதாதுவை நோக்கி இருக்கும். அதுக்கு அடுத்த பாய்ச்சல் மேகதாதுவிலிருந்து குடகு, தலைக்காவிரி, மடிக்கேரி நோக்கி இருக்கும் என்றால் அச்சத்துக்கு வருவான் கன்னடன். 1990 பார்க்கிறோம். 91 இடைக்கால தீர்ப்பின் போது எத்தனை நூற்றுக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழர்களின் சொத்து சூறையாடப்பட்டது. அப்படிப்பட்ட கொடும் நிகழ்வுகளை விசாரிப்பதற்கென்று போடப்பட்ட நீதி அரசர் வெங்கடேசன் ஆணையமே 27 பேர் தான் உயிர் இழந்தார்கள். அதற்கு யாரும் பொறுப்பாளர்களை ஏற்க முடியாது, குற்றவாளிகளாக குற்றம் சுமற்ற முடியாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அப்பவே தீர்ப்பு சொன்னாங்க. இன்றைய வரைக்கும் வில்லங்கம் இருந்து கொண்டிருக்கு. நீங்க பில்லிக்குண்டில் இருந்து பூம்புகார் வரைக்கும் எதற்கு? நானே ஒரு பயணம் ஏற்பாடு செய்தேன் 2018 தலைக்காவிரியிலிருந்து பூம்புகார் வரவே கொடவா தேசிய கவுன்சில் தலைவர் நாச்சப்பா தலைமையிலே காவிரி பாதுகாப்பு பயணம் என்கின்ற ஒரு பயணத்தை அவர் கொடவா தேசிய கவுன்சில் தலைவர் குடகு மாநிலத்திலிருந்து இங்கே வந்தார் என்றால் அதிலே பொருள் உண்டு. ஆனா நீங்க பில்லிக்குண்டிலிருந்து எதுக்கு இங்க வரீங்க? இங்க இருந்து அங்க போகணும். அந்த திட்டத்தை அருள் கூர்ந்து மாற்ற வேண்டும் என்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அன்புமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், தமிழ்நாட்டு உழவர் பெருங்குடி மக்களின் சார்பாக. அடுத்து கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை வலியுறுத்தி இருக்கிறீர்கள். இதுதான் மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களே, தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் தவ புதல்வர் அவர்களே, கோதாவரி எப்படி இங்கே வரும்? காவிரியில் எப்படி இணைக்க முடியும்? காவிரியில் நமக்கு உரிமை நீரை தர மறுக்கிறது கர்நாடகம். ஒரிசாலிருந்து எப்படி கோதாவரி இங்கே வரும்? நீங்கள் ஏன் சட்டப்பேரவையினுடைய நீர்வளத்துறை அல்லது பொதுப்பணித்துறை குறிப்பேடுகளை பார்க்க மறுக்கிறீர்கள்? நம்முடைய அம்மா மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள்ட்ட சொல்லி கடந்த கால சட்டப்பேரவையினுடைய ஆவணங்களை வாங்கி பாருங்க. குறிப்பாக நீர்வளத்துறை எத்தனை திட்டங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளா பம்பா அச்சன் கோயில் வைப்பாறு இணைப்பு திட்டம் 9 டிஎம்சி தண்ணீர் தான். 2500 டிஎம்சி தண்ணீர் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வீணாக கலக்கிறது. அதில் ஒரு 9 டிஎம்சி தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்பி விடலாம். ஒன்றிய நீர்வளத்துறை 3 முறை அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது. இன்றைய வரைக்கும் மலையாளிகள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கட்டப்பட்ட அணை தென்காசியிலே மேக்கரையிலே அடவி நெய்னார் அணை என்ற பெயரில் ஒரு அணை நம்ம கட்டி இருக்கிறோம். திட்டம் நிறைவேற்ற முடியல. அந்த திட்டம் நிறைவேறினால் விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், குடிநீர் கொடுக்கலாம். ஏறக்குறைய இந்த மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் இருபோக நஞ்சை நமக்கு கிடைக்கும். கேரளா மறுத்து கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டு காலமாக நெய்யாற்றிங்கிற இடதுகரை கால்வாயில் நமக்கு தண்ணீர் தர மறுக்கிறது. அந்த கால்வாயே தூர்ந்து போய்விட்டது. 15-14 லட்சம் குறுக்கம் நஞ்சை நிலங்கள் இன்றைக்கு பாலைவனமா மாறி இருக்கிறது. அதை பற்றியே நீங்க பேச மறுக்கிறீங்க அன்புமணி ஐயா அவர்கள். அண்மையிலே நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் போராட்டம் நடத்தினாரே வாசுதேவன் நல்லூர்ல செண்பகவல்லி அணை 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் கட்டிய அணை. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முறை உடைத்து விட்டது. கடுமையான மழையின் காரணமாக அவரே கட்டளை பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டு நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அந்த அணையை சரி கட்டியது. அதற்கு பிறகு மக்கள் கழகம் மக்கோர காலத்திலே உடைந்து விட்டது. இவர் 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி அவர்களை கட்டித்தர சொன்னார்.
20 ஆண்டுகள் கழித்து வட்டி இல்லாம அந்த 10 லட்சம் திருப்பி வந்தது. இன்றைய வரைக்கும் செண்பகவல்லி அணை மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை. வைகோ அண்ணாச்சி போராடினார். அதே போல நம்முடைய திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலே அங்கே ஊரணிக்கட்டு என்கின்ற ஒரு இடம், அந்த ஊரணிக்கட்டு தண்ணீர் ஒரு சிறிய தடுப்பணை கட்டி கிழக்கு நோக்கி திருப்பப்பட்டு இருக்கிறது. அந்த ஊரணிக்கட்டு தடுப்பு அணையை உடைத்து கேரள வனத்துறையினர் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரவிடாமல் மேற்கு நோக்கி திருப்பி விட்டார்கள். இன்றைய வரைக்கும் அதை சீர் செய்ய முடியவில்லை. வாசுதேவநல்லூருக்கும் சிவகிரிக்கும் இடையில் மேற்கே 13-14 கிலோமீட்டர் தூரத்தில் ஊரணிக்கட்டு என்கின்ற இடம், அதற்கு ஒரு அணை கட்டி வைத்திருக்கிறோம். 10-20 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறை வாய்ப்பு இல்லை. காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதே போல தென் மாவட்டங்களிலே தாமிரபரணி, நம்பியாறு போன்ற ஆறுகள் இணைக்கின்ற திட்டம் என்ன ஆனது? 360 கோடிக்கு போனது. திட்டம் போடப்பட்டது 360 கோடிக்கு. எத்தனை ஆயிரம் கோடி அது விழுங்கி இருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது? இன்னமும் முழுமை பெறவில்லை. திட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டதாக கடந்த கால பேரவைத் தலைவர் அப்பாவு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அங்கு போய் பார்த்தால் தான் தெரியும். எப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள், பாலாற்றிலே தடுப்பணைகள் ஆந்திரா கட்டி கொண்டிருக்கிறது, தென்பெண்ணை ஆற்றிலே சிக்கல் இருக்கிறது. இதையெல்லாம் மூடி மறைக்கிறதை போல அந்த காலத்தில் சொன்னான், கங்கை இங்கே வர வேண்டும், குமரிக்கரை தொட வேண்டும் என்று குமரி பாடுவார். நடைமுறை வாய்ப்பாய் என்று பார்க்க வேண்டும். எத்தனை மாநிலங்களிலே எல்லை சிக்கல் இருக்கிறது? வடகிழக்கு மாநிலங்களிலே கர்நாடகத்திற்கும் மராட்டியத்திற்கும் எல்லை சிக்கல் இருக்கிறது. கோதாவரி ஆறு எப்படி கர்நாடகத்துக்குள் வரும், எப்படி ஆந்திராவை தாண்டும், எப்படி தமிழ்நாட்டுக்குள் வரும்? எனவே தமிழ் தேசிய அமைப்பை கடுமையாக எதிர்த்து நிற்கிறோம். இந்த திட்டத்தை, இந்த வழிமொழிதலை, இந்த போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுதலை மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களே, நீங்கள் கைவிட்டு விட்டு நடைமுறையில் எது வாய்ப்பாக இருக்குமோ, அதாவது சாத்தியப்படுமோ அதை செய்யுங்கள். புதிய அரசு சொன்னது வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று. 5 ஏக்கருக்கு உட்பட்டது. இன்றைக்கு தவணை திட்டம் கொடுக்கிறார்கள். உழவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மேகதாதுலை நெருக்கடி, முல்லை பெரியார் அணை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எத்தனை ஆண்டுகளானது? ஒரு சிற்றணை, அதை பழுது பார்க்க விடாமல் கேரள அரசு இன்றைக்கும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அந்த அணைக்கே தடை மீறி சென்று பார்த்துவிட்டு படங்கள் எடுத்துவிட்டு செய்திகளை வெளியிட்டு ஒரு 15 மரங்களை வெட்டிவிட்டால் போதும், வேலை செய்கிற இடம் கிடைக்கும், சிற்றணையை வலிமைப்படுத்தி விடலாம், 152 அடி தண்ணீரை தேக்கலாம், 3 லட்சம் ஏக்கருக்கு நாம் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுக்க முடியும். அதை பற்றி பேசுங்கள். எனவேதான் நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களே, நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாயை பற்றி பேசுங்கள், செண்பகவல்லி அணையை பற்றி பேசுங்கள், ஊரணிக்கட்டு அணையை பற்றி பேசுங்கள், காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை பற்றி பேசுங்கள், முல்லை பெரியாறு அணையை பற்றி பேசுங்கள். மேகதாது அணை கட்டப்படாமல் இருப்பதற்கு மேகதாதுக்கு தமிழ்நாட்டின் உரிமை உள்ள நிலம் என்று குரல் கொடுங்கள், போராட அணியமாகுங்கள். இதை விட்டுவிட்டு போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவதை போல தென்னக ஆறுகளை இணைக்க வேண்டும். எந்த கன்னடமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த தெலுங்கனும் ஒப்புக்கொள்ள மாட்டான், எந்த மலையாளியும் நமக்கு தண்ணீர் தர மாட்டான். ஏற்கனவே அந்த காலத்திலே மக்கள் தலகமா கோரா, ஆந்திராவிலே என்டி ராமராவ் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட தெலுங்கு கங்கை திட்டமே இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. நமக்கு தர வேண்டிய உரிமை தண்ணீரை தர மறுக்கிறது ஆந்திரா. எனவே கவனமாக தமிழ்நாட்டு நீர்ப்பாசன உரிமைகள், ஆற்று நீர் உரிமைகள் என்பதை மிக கவனமாக கையாள வேண்டும். கோதாவரி இங்கு வர வேண்டும், தென்னக ஆறுகள் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்ட வேண்டாம். பொறுப்புள்ள தலைவர் நீங்கள், பச்சை தமிழர்களின் தலைவர் நீங்கள், மண்ணின் மைந்தர்களின் தலைவர் நீங்கள், உண்மையான வேளாண்குடி மக்களின் தலைவர் நீங்கள். கவனமாக தமிழ்நாட்டு வேளாண்மை நீர்ப்பாசன துறைகளை, அது தொடர்பான சிக்கல்களை
கையாள வேண்டும் என்று அன்பு உரிமையோடு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அன்புமணி அவர்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.